जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्मपत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितम् उमासुतं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् नीलांजन समाभासं रविपुत्रं यमाग्रजं छायामार्तांड संबोधं तं नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात् தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான வக்ரகதி பலன்கள். தனுசு ராசி என்றால் எப்படி இருக்கும், தனுசுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியெல்லாம் இருக்குது. தனுர் லக்னம் என்றால் சுகஸ்தானத்திலே வக்கர நிகழ்வு. தனுசு ராசி என்றால் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வர்றது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை. அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர்னு அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திடீர், அந்த வார்த்தையை ஞாபகம், திடீர்னு ஒரு விஷயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடும். நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தங்கள் விலகப்பெறும். சில கெட்ட விஷயங்கள்லாம் விலகும். உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும். நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நினச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் பெறக்கூடியதாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் மறுமணம் நடக்கக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் உண்டு. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு, விரய செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும். அந்நிய நாட்டிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல இன்னொரு கண்ட்ரியில் வேலைக்கு போகிறது, உத்தியோக ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சிலர் பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் தரும். சில பேருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும். அதே போல் அடுத்ததாக எதிர்மறை சிந்தனையில் இருந்து சில பேர் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடன் தொல்லைகள் கடன் தொல்லையிலிருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் அடையும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிப்படி எடுத்தோன்னு சொன்னால் சிறு காயங்கள், அதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க, ஒரு பிடி, ஒரு ஸ்கூலில் விளையாடுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலில், முட்டியில், முகத்தில், நெத்தியில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து விளையாடுங்க. வாகனங்கள் இயக்கும்போது நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வாகனத்தை இயக்கும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு நம்ம வண்டி எடுக்கிறது நமக்கு பழக்கம். சில பேர் எடுத்தோடனே டப்புன்னு தேர்ட் கியர் போட்டு எடுத்திங்கன்னா வண்டி இதாகாது. இப்போ செகண்ட் கியரில் போயிட்டே இருப்பாங்க. தேர்ட் கியர் போட்டு உடனே டப்புன்னு ஃபிஃப்த்துக்கு போயிடுறது. அவ்வளோதான், அஞ்சாவதுக்கு போட்டு நான் வண்டியை ஓட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில தட்டார் முட்டார்னு போட்டு இப்போது ஓட்டி பார்த்துருக்கோம்ல, அந்த கியர் சத்தமே தனியாக கேட்கும். சில பஸ்லெல்லாம் கூட கேட்டிருப்போம், டம்முன்னு போட்டு அடிப்பான். அதை போடும்போது டம்முன்னு இப்படி தான் அடிப்பான். அது என்னன்னு தெரில எனக்கு. ஏன்னா வண்டி ஓட்டும்போது நிதானத்தை, பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஒன்று. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வெகு தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாகன ஓட்டிகள், ஒரு டிரைவர் வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க வாகனத்தை ஓட்டக்கூடிய நண்பர்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும் பொழுது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி டிராஃபிக் போலீஸோ ஆர்டிஓலாம் கிடையாது. உங்கள் உடல்நிலையில் ஏதாவது ஒரு ஹார்ட் சம்மந்தமானதோ, ஏதாவது ஒரு சில திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும், ஒரு குத்தல் வலி இருக்கும், நெஞ்சு வலி வரும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கவனமாக என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டணும். வண்டியில் உட்காரும்போதே முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வண்டி எடுங்க, அப்போ தான் சிறப்பு. சரிங்களா? மரெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தடாமுடாம் போட்டு உடச்சுன்னு போகிறதுல கிடையாது. ஸோ என்ன செய்யணுங்கிறத பார்த்து நிதானித்து செஞ்சிங்கன்னா, அவசரம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாய் வார்த்தையினால் உத்தியோக இழப்பு ஏற்படும். அதாவது தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா? தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சி பேசுகிறோன்னு சொல்லி சில பேர் வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நிதானமாக செயல்படுவது நல்லது. சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில்
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதம் தோன்றக்கூடும். சில பேருக்குன்னா யாருக்கு? மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தாமதம் தோன்றக்கூடும். சகோதர உறவுகளிலே சில விரோதங்கள் ஏற்படும். அண்ணன் தம்பி, வீட்டில் 2 அண்ணன் 2 தம்பி இருக்காங்க, ஒரு அண்ணன் 3 தம்பி இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக சண்டையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நட்பு வட்டாரத்திலிருந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நட்பு வட்டாரத்தில் சில பேருக்கு அவப்பெயர் வரும், கவனமாக இருங்க. இடம் வாங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உண்டு. ஒரு இடத்துல இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அந்த மாதிரி நிறைய நல்ல யோகங்கள் அமைப்புகள் சில பேருக்கெல்லாம் உண்டு. குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒத்துமையாக இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் கூடிய கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு திறமை இருந்தால், உங்களுக்கு அனுபவம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். கடை முதலியான சில விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும். மனயோகம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான சில ஸ்லோகங்கள் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவ், ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவ், ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவ் அப்படிங்கிறது வந்து மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். தனுர் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்கள் ராசிக்கான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது, சனி பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வில்வ இலையினாலும் வன்னி பத்திரத்தினாலும் சேர்த்து அர்ச்சனை செய்வது நல்லது. 3 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நல்லெண்ணெய் சாத்தி அபிஷேகம் பண்ணுங்கள், பாலபிஷேகம் பண்ணுங்கள். சிறப்பாக இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.